வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரேங்க் லிஸ்ட். ஏன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து நம்மளுடைய பேர் வந்து எந்த ரேங்க்ல வரப்போகுதுன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் குறைஞ்சது வந்து ஒரு 50,000 பேர் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஓரளவு வந்து இந்நேரம் வந்து போன வருஷம் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வந்து என்னென்ன காலேஜ் கிடைக்கும்னு சொல்லி ஓரளவு நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு சிலவங்க ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் வரட்டும், நம்மளுடைய பேர் வந்து எந்த ரேங்க்ல வருது, நிறைய யூடியூபர்ஸ் அண்டு ஈவன் இன்க்ளூடிங் மீலாம் என்ன சொன்னோம்னா, நீங்கள் கட் ஆஃப் வச்சு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதோட ரேங்க் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா ஓரளவு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நாள் நெருங்க 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 வந்து எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட வந்து நம்ம கம்பேர் பண்ணி போன வருஷம் ரேங்க் வந்து எந்த ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைச்சிச்சு, அதே மாதிரி வந்து நம்மளுடைய ரேங்க்கும் அதுவும் மேட்ச் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்காங்க. அது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, சார் லாஸ்ட் இயர் வந்து ரேங்க்கு வந்து அனுப்ப முடியுமான்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அனுப்பணும். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து லாஸ்ட் இயர் ரேங்க்கோட இந்த வருஷம் ரேங்க் வந்து கம்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரேங்க் லிஸ்ட்னா என்னன்னா, அகாடமிக் ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்டு, ஜென்ரல் அகாடமிக் 7.5 ரேங்க் லிஸ்ட்டு, அப்புறம் ஒகேஷ்னல் ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்டு, 7.5 ஒகேஷனல் ரேங்க் லிஸ்ட்டு, அது போக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜென்ரல் 7.5 ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஃபிசிக்கலி டிசபிள்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டு, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனோட ரேங்க் லிஸ்ட்டு. இந்த எல்லா ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். எல்லாருமே வந்து அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி லாஸ்ட் இயர் வந்து என்ன ரேங்க், அதாவது இது எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக கம்பேர் பண்ணணும்னா, இந்த வருஷம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ வந்துடும் உங்களுக்கு. அந்த வந்தவுடனே அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நேம் வந்து எந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,500 ரேங்க்ல இருந்தீங்கன்னா, இப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறீங்களே, இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கிற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த இதில் வந்து என்ன ரேங்க்ல இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா? இதே 7.5 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லா கேட்டகரியோட 2024ஓட ஆல் டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஒரு ஃபோல்டரில் வந்து வைக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து எல்லா பிடிஎஃப்பும் இருக்கும். உங்களுக்கு தேவையான பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய ஃபியூச்சர் சாய்ஸ் லிஸ்ட்டுக்காக ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நான் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு சஜஷன் கொடுக்குறது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இந்நேரம் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் வந்து இந்நேரம் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, ஒரு டென்டேட்டிவாக வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருந்துருக்கணும். இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்தவொடனே வந்து நீங்கள் ஓரளவு உங்கள் ரேங்க்குக்கு கம்பேர் பண்ணி, ஏன்னா இந்த தடவை வந்து நிறையா வந்து சென்டம்ஸ் ரிசல்ட் வருது. அதே மாதிரி வந்து நீட்டு கொஸ்டின் டஃப்பானதுனால நீட்டுக்கு போகணும்னு நினச்சவங்களும் இந்த தடவை இன்ஜினியரிங் தான் வராங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணவங்க இந்த தடவை மறுபடியும் வந்து அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியனால மறுபடியும் இயரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து வர்றாங்க. ஸோ வந்து இந்த தடவை காம்படிஷன் வந்து எந்த இடத்துல ரொம்ப டஃப்பாக இருக்கும்னா, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் டாப் காலேஜ் கிடைக்கிறது. புரியுதா? ஏன்னா வந்து எல்லாத்தோட எய்ம் வந்து நம்ம நல்ல காலேஜில் எடுக்கணும் தான் நினைக்கிறீங்க. பட் வந்து நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, டாப் 50 காலேஜ், டாப் 100 காலேஜ்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரெயின் சொல்லி வந்து ரொம்ப நேரோவாக பண்ணிட்டாங்க. ஸோ நான் எந்த யூடியூபரையும் வந்து நான் தவறாக சொல்லலை. அவங்க வந்து ஒரு 50 காலேஜ் தான் வந்து தமிழ்நாட்டிலே வசதி காலேஜ் மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இல்லை கமெண்ட்ல என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லாருமே வந்து டாப் காலேஜ் லிஸ்ட் கொடுக்கும்போது
நீங்க இன்னைக்கு சார் வந்து உங்களுடைய டாப் லிஸ்ட் வரப்போகுது, எப்போ உங்களுடைய டாப் லிஸ்ட் வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. சார் நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா இருக்கேன். என்னுடைய நீங்க பாஸ்ட் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வீடியோ தான் என்னுடைய அதிகமாக இருந்திருக்கும். நீங்க வந்து ஒரு இடத்துல போய் ஏமாந்துடாதீங்க, ஒரு டெஸ்ட்ல போய் ஏமாந்துறீங்க, ஒரு காலேஜ் இப்படி பண்ணுவாங்க, நீங்க வந்து காலேஜை வந்து எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ தான் இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் உங்ககிட்ட இருந்து என்னைக்கு வந்து டாப் 100 காலேஜ் டாப் 50 காலேஜோட லிஸ்ட் வரும், நாங்கள் அது ரொம்ப வந்து ஈகராக எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து எப்பவுமே என்னுடைய வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 440 காலேஜுமே வந்து நல்ல காலேஜ் தான், அதுல உங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து புறக்கி எடுத்துக்கணும்னு. இப்போ நானும் வந்து ஒரு 50 டாப் காலேஜோ 100 காலேஜோ சொன்னாலும் ஏற்கனவே சொன்ன யூடியூபர்ஸும் என்னுடைய இதுவும் ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா ரேங்க் அவங்க டாப் 100 பண்றதுல வந்து ஒரு 4-5 கிரைட்டீரியா தான் பண்ண முடியும். ஒன்னு அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்ல பாஸ் பெர்சன்டேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி வந்து எப்படி வேணுமாலும் 100 சொல்லலாம். இப்ப நான் ஒரு 100 சொன்னேன்னா வந்து நான் சொல்ற 100 காலேஜ் வந்து அந்த யூடியூபர் சொன்ன 100 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய ஃபோக்கஸ், நான் ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். நம்ம எல்லா எக்ஸ்பர்ட்டும் பார்ப்போம். என்னென்ன பார்ப்போம்னா பாஸ் பெர்சன்டேஜ், பிளேஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதே மாதிரி வந்து அவங்களுடைய எக்கானமிக் அண்ட் ஃபீஸ் பேயிங் கெப்பாசிட்டி, அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்க சார், நீங்க சாய்ஸ் லிஸ்ட் சொல்லுங்க சார்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன், சாய்ஸ் லிஸ்ட் வந்து பொதுவா வந்து எல்லாத்துக்கும் ஒரே சாய்ஸ் லிஸ்ட் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் லிஸ்ட்னா என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சினாரியோ பேக்ரவுண்ட் இருக்கும். ஒருத்தவங்க வந்து எஸ்எஸ்என்ல ஃபீஸ் பே பண்ற மாதிரி கேப்பபிளா இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜே ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம பொதுவா வந்து ஹை ஃபீஸ் வந்து சொல்ல முடியாது. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்னுடைய ஸ்டைல் வந்து ஏன்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். நான் எல்லாட்டையும் வந்து மெயினா வந்து நான் எல்லாமே கேட்பேன். நீங்க எந்த ஏரியா, டே ஸ்காலரா, உங்களுடைய ஃபீஸ் பேயிங் கெப்பாசிட்டி என்ன, உங்களால கட்ட முடியுமா, இதுக்கு முன்னாடி நீங்க லோன் வாங்கிருக்கீங்களா, ஸோ இது எல்லாமே கேட்டு அவங்கள வந்து எந்த இடத்துலயும் சஃபர் ஆகாத முடியாத மாதிரி தான் நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி தரோம். இல்ல எல்லாருமே வந்து என்கிட்ட கமெண்ட்ல கேட்பாங்க, சார் நீங்க சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்கன்னா. நான் இப்பவும் சொல்றேன், நான் இண்டிவிஜுவலுக்கு தான் நான் என்னால சாய்ஸ் லிஸ்ட், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட். பொதுவா வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தா அது சாய்ஸ் லிஸ்டே கிடையாதுப்பா. இப்போ வந்து ஒண்ணும் இல்ல, இனிமே வந்து காமெடி பார்க்க தானே போறீங்க. ஒரு 4-5 யூடியூபர்ஸ் வந்து சாய்ஸ் லிஸ்ட் சொல்லி வந்து ஒரு பிடிஎஃப் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ஃப்ரீ சாய்ஸ் லிஸ்ட்னு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த சாய்ஸை நீங்க எடுத்து போட்டுக்கோங்க, இசிக்கு இந்த இது போட்டுக்கோங்க, 200 to 180 இது, 180 to 160. ஸோ அப்படி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டா பண்ணுவாங்க. இது வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த சாய்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அது பேர் சாய்ஸ் லிஸ்ட் கிடையாது, அது பேர் நோட்டீஸ். புரியுதா? அந்த இதை நீங்க நல்ல டீப்பரா பாத்தீங்கன்னா, நல்ல காலேஜா இருக்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் அந்த இடத்துல கட்ட முடியுமா, உங்க கல்ச்சருக்கு ஒத்து வருமா. சென்னையிலையும் கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா காலேஜுமே வந்து பேர் பெரிய இதா இருக்கும், ஆனா நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமா. சென்னை வாழ்க்கை வேற, கோயம்புத்தூர் வாழ்க்கை வேற, சவுத்ல இருக்கிற வாழ்க்கை வேற. நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்தி அந்த காலேஜ் செட் ஆகுமா, அது எல்லாமே நீங்க பார்க்கணும். ஸோ அதனால வந்து பொதுவா ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்து வந்து நீங்க பண்றது வந்து எப்பவுமே கரெக்டா இருக்காது. ஏன்னா சாய்ஸ் லிஸ்ட் என்பது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தவங்களுக்கு வந்து சவுத் இது பிடிச்சிருக்கும், ஒரு சிலவங்க ஈஸி பிடிச்சிருக்கும், ஒரு சிலவங்க ஈஸி இல்லைன்னு ட்ரிபிள் நினைப்பாங்க, இல்ல ஈஸி இல்லட்டா வந்து பயோமெடிக்கல் நினைப்பாங்க. இது எல்லாருமே மாறி 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 ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸோட ப்ரிஃபரன்ஸ் மாறும். ஒரு சிலவங்க வந்து சார் நான் டாப் காலேஜில் வந்து எனி குரூப்னு வருவாங்க, ஒரு சிலவங்க டாப் காலேஜில் கம்ப்யூட்டர் மட்டும் நினைப்பாங்க, இல்ல அடுத்த காலேஜில் வந்து நான் வந்து ஈஸியும் வரேன்னு சொல்லி சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எல்லாமே வந்து மாறும். ஸோ அதனால வந்து நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க எல்லாருமே வந்து ஒரே பிடிஎஃப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து சாய்ஸ் லிஸ்ட் கரெக்டா இருக்காது. ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா வந்து யோசிங்க, இந்த சாய்ஸ் லிஸ்ட் இந்த குரூப் இதை வச்சா நம்மளுக்கு கிடைக்கும், இது எல்லாமே வந்து நீங்க இண்டிவிஜுவலா பண்ணாதான் சரியா இருக்கும். நம்ம எப்படி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும்னு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தாவே வந்து இந்நேரம் வந்து நீங்க நல்லபடியா வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிடுவீங்க. ரேங்க் வந்த பிறகு வந்து அதையும் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க நிறைய சாய்ஸ் வந்து நல்லபடியா பண்ணி நீங்க வைக்கிற 100 சாய்ஸுமே வந்து இப்போ 100 சாய்ஸ் நீங்க வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைச்சாலும் நான் சந்தோஷம், 10வது சாய்ஸ் கிடைச்சாலும் சந்தோஷம்,
70வது சாய்ஸ் கிடைச்சாலும் சந்தோஷம், 100வது சாய்ஸ் கிடைச்சாலும் சந்தோஷம். அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போவுமே நீங்கள் கால் பண்ணலாம். நான் இதுவரை வந்து உங்கள் கால் பண்ணவங்களுக்கு தெரியும், இதுவரை வந்து நான் யார் காலையும் வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தது கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ சஜஷன் கொடுப்போம். அதே மாதிரி நான் கால் எடுக்கலனாலும் நானே திருப்பி வந்து உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். நான் ரேங்க் வந்த பிறகு வந்து அதிகமாக வந்து நம்ம கால்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து உங்களுடைய டவுட்ஸு எப்படி சாய்ஸ் பண்ணணும்னு முன்னாடியே கேட்டு உங்கள் நல்ல காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.